மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் வாக்களிக்க வருகை தந்துள்ளார். தேனாம்பேட்டை மையத்தில் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் வாக்களிக்க இருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே பொதுமக்கள் வரிசை நின்று வாக்களித்து வருகின்றனர். அதேபோல் நிறைய திரை பிரபலங்களும் அரசியல் முக்கிய புள்ளிகளும் அரசியல் தலைவர்களும் வாக்களித்து வருகின்றனர். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் வாக்களிக்க வருகை தந்துள்ளார். விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தற்பொழுது அவர் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு தனது குடும்பத்தாருடன் வருகை புரிந்திருக்கிறார். இந்த சூழல் வாக்களிக்கக்கூடிய நேரம் என்பது தேர்தலில் அவர் முதலமைச்சராக இருந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அவர் சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மக்கள் பிரதிநிதி பொறுப்புகளில் வகித்திருந்தாலும் இந்த தேர்தலில் அவர் ஒரு சட்டமன்ற தேர்தல் வாக்களிக்கும் போது ஒரு முதலமைச்சராக இருந்து வாக்களிக்கக்கூடிய நிலையில் அவர் அடைந்திருக்கிறார். அதே போன்று அவர் குடும்பத்துடன் வரும்பொழுது அவருடைய துணைவியார் துர்கா அவர்களும் அதே போன்று அவருடைய மகனும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணைவியார் கிருத்திகா அவர்களும் அதே போன்று அவருடைய மகன் இன்பநிதி ஆகியோரும் வாக்கு செலுத்துவதற்காக சென்னை SIT கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு பதிவு மையத்தில் அவர்கள் வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடி எண் 24 அவருடைய வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அவர்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி மாதிரி வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வாக்குச்சாவடிக்கு பிரத்யேகமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு மாதிரி வாக்குச்சாவடி என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து முதலமைச்சர்கள் வரக்கூடிய சூழலில் காலையிலிருந்து இந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. மேலும் பொதுமக்களும் காலையிலிருந்து ஆரவாரமாக அவருடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு மையத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மையத்தில் 7 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 7 வாக்குச்சாவடிக்கும் இந்த சுற்றிக்கூடிய வட்டாரத்திற்குரிய மக்கள் அவருடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக தொடர்ச்சியாக வரக்கூடியது பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வழக்கமாக அவருடைய வாக்கு செலுத்தக்கூடிய பாணியிலே முதலமைச்சர் அவர்கள் வந்து வருகை புரிந்திருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் வந்த பொழுது கடந்த 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கிறார். அதுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் வந்திருக்கிறார். அவர் வரும்பொழுதும் அவர் குடும்பத்தாருடன் வருவது வழக்கம். இந்த முறை தனது மகன் குடும்பத்துடன் சேர்ந்து ஒட்டுமொத்த குடும்பமாக வாக்களிக்க வருகை புரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வாக்களிக்கும் போது அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இந்த முறை அவர் வாக்களிக்கும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வாக்களிக்க வருகை புரிந்திருக்கிறார். இது போன்ற ஒரு சூழலில் அவர் வாக்களிக்கக்கூடிய நிலையில் கடந்த தேர்தல் காலத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்துக்கு பிறகாக அதன் பிறகாக நடைபெற்றிருக்கக்கூடிய அவருடைய அந்த கடிதம் உள்ளிட்ட அனைத்திலுமே விழிப்புடன் இருந்து வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் வாக்களிக்க வரக்கூடிய இந்த தொகுதி என்பது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி. அதனால் திமுக சார்பில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மயிலை வேலு அவர்களும் இந்த வாக்குப்பதிவுல முதலமைச்சர் வாக்கு செலுத்தும் போது வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று எதிரணியில் போட்டியிடக்கூடிய தேசிய நாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இந்த வாக்குச்சாவடியில அவருடைய பார்வையிடுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். இதுபோல் ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளாக வரக்கூடிய அந்த நேரத்தில் 2 வேட்பாளர்களும் வருகை புரிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக SIT கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்று அவர் வாக்கு செலுத்தியதற்கு பிறகு செய்தியாளர்களையும் சந்திக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஜனநாயக கடமையை ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டும் என்பது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. வயது வந்த 18 வயது அடைந்திருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரிவாக செய்திருக்கிறது. இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட SIR பணிகளின் போதும் கூட அவர்கள் அதையே வலியுறுத்தியிருந்தார்கள். தகுதியான வாக்காளர்கள் யாரும் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் SIR பணி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற SIR பணிகளுக்கு பிறகாக பெருவாரியான அளவில் வாக்குப்பதிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அரசியல் கட்சி தலைவர்களும் அதையே வலியுறுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இதற்கு முன்பாக தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், தங்கள் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், தங்கள் கட்சியினோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் இந்த நாளில் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பதெல்லாம் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்த வேண்டும், தங்கள் வாக்கினை செலுத்த வேண்டும். இந்த முறை வாக்கு செலுத்துவது என்பது வேறு எப்போதும் இல்லாத அளவில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் என்பதெல்லாம் அரசியல் தலைவர் வைக்கக்கூடிய கோரிக்கையாகும். மக்களிடம் இருக்கக்கூடிய சூழலில் காலையிலிருந்து 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கிய நேரத்திலிருந்து மக்கள் ஆரவாரத்துடன் வாக்களிக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. ஒரு திருவிழாவை போல அவருடைய கொண்டாட்டத்தை போல அவர்கள் வாக்கு செலுத்துவதற்காக வருகின்றனர். அதுபோல்தான் இந்த SIT கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 வாக்குச்சாவடிகளும் வாக்கு செலுத்துவதற்காக காலை 6 மணி அளவெல்லாம் மக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். காலையில் 6 மணிக்கு இந்த பகுதியில் எல்லா இடத்திலும் எல்லா வாக்குச்சாவடியும் தொடங்குவது போல மாதிரி வாக்கு
பதிவு தான் நடைபெற்றது. அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுதே அவர்கள் வெளியில காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிந்தது. காத்திருந்தவர்கள் சரியாக 6:57 மணிக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அப்படி அனுமதிக்கப்படும் பொழுது சாறை சாறையாக அவர்கள் வாக்களிப்பதற்காக வாக்குப்பதிவு மையத்தை நோக்கி அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி நகர்ந்து சென்றதை நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்ப காத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி வெயிலுடைய தாக்கம் சென்னையில் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிகமாக இருப்பதனால பகல் நேரத்துக்கு முன்பாகவே வாக்களித்திட வேண்டும் என்ற ஆர்வத்தில் வயது முதிர்ந்தவர்கள் வாக்களிக்க வருவதும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அதிக வயது இருக்கக்கூடியவர்களுக்கு தபால் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருந்தாலும் கூட சிலர் நேரடியாக வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று வாக்களிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பதற்காக காலையிலேயே வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் காலையில் அவர்கள் ஜாக்கிங் செல்லக்கூடிய அந்த உடைகளிலேயே அவர்கள் காலையில் வந்து வாக்குப்பதிவு செய்வதற்காக வருகை புரிந்ததை பார்க்க முடிந்தது. மேலும் முதல் முறை வாக்காளர்கள் அவர்கள் வாக்கு செலுத்தக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. முதல் முறையாக வாக்கு செலுத்தும் போது அந்த அனுபவம் எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் உள்ளே சென்று புகைப்படம் எடுத்துவிடக் கூடாது என்பதனால் அவருடைய வரக்கூடிய வாக்காளர் அண்ணனுடைய கைபேசியிலும் வாங்கி வைக்கப்படுகின்றன. அதுபோன்ற ஒரு சூழலில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்காக தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவருடைய வாக்குச்சாவடிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த நேரம் அவர் வரக்கூடிய இந்த நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி முதலமைச்சருடைய வாக்கு அமைந்திருக்கக்கூடிய தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் மயிலை வேலுடன் அவர் வருகை புரிந்தார். அதே நேரத்தில் அவர்கள் மு.க. ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தனது குடும்பத்தாருடன் வருகை புரிந்திருக்கிறார். SIET கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடியில் அவர் வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக வருகை புரிந்ததை பார்க்க முடிகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் காலையிலே தங்களுடைய கடமைகளை செய்திருக்கிறார்கள். பொதுமக்களை வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் வாக்களித்ததற்கு பிறகாக பொதுமக்களுக்கு கோரிக்கை வைக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. அதுபோன்ற ஒரு சூழலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவர் வாக்குப்பதிவு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதி என்பது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய மயிலை வேலு, அதே போன்று எதிரில் போட்டியிடக்கூடியவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தனது தொகுதியில் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவை மேற்பார்வையிடுவதற்காக முதலமைச்சருடைய வாக்குச்சாவடிக்காக வருகை புரிந்திருந்தார். அந்த வாக்குச்சாவடியில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் வந்திருக்கிறார். அப்பொழுது முதலமைச்சரை சந்தித்து அவர் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் இந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கிறார், நான் வேட்பாளராக இருக்கிறேன், ஒரு மகளிருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அடிப்படையில் அவர் வாக்களிப்பார் என்று நம்புகிறேன் என்றெல்லாம் தமிழிசை பேட்டி கொடுத்திருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதுபோன்ற ஒரு சூழலில் முதலமைச்சர் தனது குடும்பத்துடன் அந்த வாக்களிப்பதற்காக வருகை புரிந்து பார்க்க முடிகிறது. அவர் வழக்கமாக தேர்தல் பரப்புரையின் பொழுது வரக்கூடிய அதே உடையில் அவர் வந்திருக்கிறார். அதே போன்று அவருடன் அவருடைய துணைவியார், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மகன் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான வாக்கும் அதே வாக்குச்சாவடியில் இருக்கிறது. அவரும் வருகை புரிந்திருக்கிறார். அவருடன் அவருடைய மனைவி கிருத்திகா, அவருடைய மகன் இன்பநிதி ஆகியோரும் வருகை புரிந்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து வாக்கு செலுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக அவர் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்புகளில் இடம்பெற்றிருந்திருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார், சென்னை மாநகரனுடைய மேயராக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவ்வாறாகலாம் தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இது அவருக்கே ஒரு முதல் அனுபவமான தேர்தல், அதாவது முதலமைச்சராக வாக்கு செலுத்துகிறார். இதற்கு முன்பாக அவர் 2025 சட்டமன்ற தேர்தலின் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்தார். அதற்கு பிறகாக தற்பொழுது முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றியதற்கு பிறகு மக்களுக்கான அந்த 5 ஆண்டுகளும் முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்ததுக்கு பிறகு தற்பொழுது அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்திருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சராக ஒரு வாக்காளராக அவர் வாக்குப்பதிவை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்தியாளரை சந்திக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமின்றி அவருடைய குடும்பத்தார்களும் வாக்கு செலுத்த வந்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் வாக்கு செலுத்தக்கூடிய பணிகளின் போது விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினமே அவர் அறிக்கையின் மூலமாக கடிதத்தின் மூலமாக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் 8:30 மணி அளவில் வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அவருடைய வாக்கினையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சியில் தான் நாம் பார்த்து வருகிறோம். SIET கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குப்பதிவு மையத்தில் 7 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அதில் 24ஆம் எண் வாக்குச்சாவடியில் அவருடைய வாக்கினை அவர் பதிவு செய்கிறார். இந்த முறை SIET கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடி சிறப்பு வாக்குச்சாவடியாக மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சாவடி தான் முதலமைச்சர் வாக்களிக்கக்கூடிய 24ஆம் எண்ணு கொண்ட வாக்குச்சாவடி. இந்த வாக்குச்சாவடியில் விழாக்குளம் போன்ற
ஒன்று அதனுடைய முகப்புல வாயில்ல ஒரு நிழல் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவையில்லாமல் அமர்வதற்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து உள்ளே செல்வதற்கு வரிசையில் நின்று செல்வதற்கான வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் உள்ளே செல்வதற்காக ரேம்ப் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடிய வாக்காளர்கள் முறையாக வாக்களித்து வெளியே வரக்கூடியதை சுமூகமாக இருப்பதும், அதே நேரத்தில் அது பாதுகாப்பு உறுதி செய்வதன் மூலமாகவும் கண்காணிப்புக்காக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தங்களுடைய இந்த வாக்குச்சாவடி இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பூத் ஸ்லிப் மட்டுமின்றி அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் டிராப்ட் அந்த ரோலையும் அவர்களுடைய வாக்கு என்பதை சரிபார்த்ததுக்கு பிறகாக அவர்களே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அவ்வாறு அனுமதிக்கக்கூடிய சூழலில் அங்கு போலிங் ஆபீசர் 1 என்று சொல்லக்கூடிய அவருடைய வாக்கினை இருக்கக்கூடியதை உறுதி செய்ததற்கு பிறகாக அடுத்ததாக அவர் வாக்கு செல்லக்கூடியதை அவருடைய அடையாள அட்டைகளை சரிபார்க்கின்றன. அதனைத் தொடர்ந்து அவர்கள் கையில் மை வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்து இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர் 3 என்ற எண் கொண்டவர், அவருடைய இந்த கண்ட்ரோல் யூனிட் அவர் வசம்தான் உள்ளது. அவர் ஒருவர் வாக்களித்ததற்காக அதுக்கு ஒரு கேப் விட்டு பாஸ் செய்த பிறகாக மற்றொரு வாக்கு செலுத்துவதற்கான அந்த இடைவெளியை பின்பற்றிருக்கிறார். அந்த இடைவெளி வந்ததுக்கு பிறகாக அந்த வாக்களித்ததுக்கு பிறகு விவிபேட் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவிபேட்டில் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த வாக்கு சீட்டு என்பது அந்த விவிபேட்டுக்குள்ளாக வாக்காளருக்கு பார்வைக்காக ஒரு சில நொடிகள் நிற்கும். அதற்கு பிறகாக அவர்கள் உறுதி செய்த பிறகு அவர்கள் அந்த வாக்குச்சாவடி விட்டு வெளியே வரக்கூடிய அளவுல இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது சிறப்பு வாக்குச்சாவடி, மாதிரி வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் இந்த முழுவதுமே மா இலை உள்ளிட்ட வாழை உள்ளிட்டவெல்லாம் கட்டப்பட்டு ஒரு விழாக்கோளம் போல இந்த வாக்குச்சாவடி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் நடத்தக்கூடிய இந்த எஸ்ஐடி கல்லூரியில் வாக்கு செலுத்துவதற்காக முதலமைச்சர் அதேபோன்று துணை முதலமைச்சரும் வந்திருக்கின்றனர். இருவருமே தங்களுடைய குடும்பத்தாருடன் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவருடைய மனைவி துர்காசன் அவர்கள் வந்திருக்கிறார். துணை முதலமைச்சர் அவருடைய மனைவி கிருத்திகா மற்றும் அவருடைய மகன் இன்பன் உதயநிதியும் வருகை புரிந்திருக்கிறார்கள். 5 நபர்களும் அவருடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக வந்து வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரும் அவருடைய மனைவியார் மட்டுமே முதலமைச்சருடைய மனைவியார் மட்டும் வாக்கு செலுத்தினார்கள். துணை முதலமைச்சரும் அவருடைய மனைவியரும் பின்னர் வந்து வாக்கு செலுத்தினார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்கள் குடும்பம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து வாக்குகளை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துள்ளோம். இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும், பொதுமக்களை அனைவரும் இன்றைய தினம் அவருடைய ஜனநாயக கடமையை செலுத்த வேண்டும், 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்த வேண்டும் என்பதை முன்வைக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சரும் அதே கருத்தினை வலியுறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினர் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறுவதை சுமூகமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு விழிப்புடன் இருந்து பணியாற்ற வேண்டும், தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததை நாம் பார்த்துள்ளோம். அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பிலும் முதலமைச்சர் அவர்கள் அந்த கருத்தினை முன்வைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சருடன் அவர் குடும்பத்தாரும் வருகை புரிந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் மட்டுமே செய்தியாளர் சந்திப்பார். அரசியல் தலைவரான நிலைப்பாட்டாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பேசக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறை என்பதால் அதற்குட்பட்டு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த மையத்தில் இருந்து வெளியே இருக்கக்கூடிய இடத்தில் தான் அதற்கான செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்துன்னு சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். ஒரே இதில் சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.